ஐடியை பொறுத்த வரைக்கும் அஸ் அ ஃப்ரெஷராக உங்களுக்கு 5 கோர்ஸ் தான் ஆப்ஷன். ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக போகலாம். ஃபுல் ஸ்டாக்னு வரும்போதே உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் வந்துருது, பேக் அண்ட் வந்துருது, டேட்டா பேஸ் வந்துருது. ஃப்ரண்ட் அண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு UI டெவலப்பர்னு சொல்லுவாங்க. HTML5, CSS3, Bootstrap, JavaScript, ஃப்ரேம் ஒர்க்கில் Angular இருக்குது, React இருக்குது. அதே மாதிரி பேக் அண்டுன்னு வந்துட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே ஜாவா, செகண்ட் பைத்தான், தேர்ட் Node.js, .NET. இந்த 4 கோர்ஸ் தான் உங்களுக்கு ஃபெமிலியராக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற கோர்ஸ். நீங்கள் இதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இப்போ பேக் அண்ட் லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க. லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா கம்பல்சரி அதோட ஃப்ரேம் ஒர்க்கும் சேர்த்து கற்றுக்கணும். இப்போ ஜாவான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்ப்ரிங் பூட்டை பற்றி உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் இருக்கும். இப்போ பைத்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க்கும் உங்களுக்கு ஜாவா நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ .NET எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃப்ரேம் ஒர்க்கு MVC தெரிஞ்சிருக்கும். அப்படி கற்றுக்கிட்டு போகும்போது தான் இன்டர்வியூ ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். அதே மாதிரி டேட்டா பேஸ், நம்ம எப்போ ஒரு பேக் அண்ட் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும் அதோட டேட்டா பேஸும் சேர்த்து தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு டேட்டா பேஸ் ஜாவான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Oracle SQL and PLSQL or MySQL தெரியும். ஃபார் பைத்தான் you can go with MySQL. .NET, MS SQL இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக கற்றுக்கணும். ஸோ இது ஃபுல் ஸ்டாக். இது எதுக்காக ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி டெவலப்பர் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா டெவலப்பரை டிபெண்ட் பண்ணி தான் எல்லாருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஒரு அப்ளிகேஷனை ஒருத்தர் டெவலப் பண்ணால் மட்டும்தான் டெஸ்டர்னு ஒரு ரோலே நமக்கு தேவைப்படும். இப்போ நான் ஒரு அப்ளிகேஷனே இல்லை அப்படிங்கும்போது டெஸ்டர் என்ன பண்ணுவார், அவரோட வேலையே ஒரு வெப் அப்ளிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங் தான். இப்போ டெஸ்டருக்கு வேலை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு டெவலப்பர் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணும்போது தான். கரெக்டுங்களா? அண்ட் தென் செகண்ட் ஆப்ஷனாக நம்ம இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆப்ஷனாக நம்ம சொல்கிறது க்ளவுடுக்கு செம்ம டிமாண்ட். க்ளவுடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல் தெரியாமல் டேரெக்டாக AWS போகாதீங்க. இப்போ நீங்கள் AWS கற்றுக்கணும், க்ளவுட் அஷ்யூரோ AWSஓ கற்றுக்கணும் அப்படின்னா ப்ரியராக உங்களுக்கு என்னென்னா நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல்ஸ் நாலேஜ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சுவிட்ச்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், ரவுட்டிங்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், சப்நெட்டிங்னா என்ன தெரியும், ஒரு IP அட்ரஸ்னா என்ன தெரியும். ஸோ அண்ட் தென் we can move with லினக்ஸ். நீங்கள் சர்வர் சைடுன்னு போகும்போது விண்டோஸ் பற்றியும் எக்ஸ்போஷர் இருக்கணும், லினக்ஸ் பற்றி. விண்டோஸை பற்றி ஓரளவுக்கு எல்லாருக்குமே எக்ஸ்போஷர் இருக்கும். பட் லினக்ஸ் எல்லாமே கமன் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் லினக்ஸ் தெரியாமல் வரும். அப்போ ரெட் ஹாட் சர்டிஃபைட் இன்ஜினியர் இப்போ லினக்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்வர் செலக்ட் பண்ணலாம், AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். அதே மாதிரி இப்போ டெவலப்பராக இருந்தாலும் சரி, சர்வர் சைடில் க்ளவுட் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே காமனாக டெவாப்ஸை பற்றி எக்ஸ்போஷர் இருக்கும். டெவாப்ஸ் இப்போ கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டில் தான் பயணம் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு டெவாப்ஸ்லேயும் எக்ஸ்போஷர் இருக்கும். இது செகண்ட் லெவலில் நீங்கள் க்ளவுட் வைக்கலாம். அதே மாதிரி தேர்ட் லெவல் போகும்போது யூ கேன் கோ வித் டெஸ்டிங். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தாராளமாக போகலாம். டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு கோடிங்கே வராதுன்னு மைண்ட் செட்டில் இருக்கிறது ஒரு 20-30% கோடிங் வரும். அதுக்காக டெஸ்டிங்கில் கோடிங்கே இல்லைன்னு யாரும் சொன்னால் நம்பாதீங்க. கோடிங் கண்டிப்பாக இருக்கும். பட் என்னென்னா ஒரு 100% இருக்குன்னா அது ஒரு 30% நீங்கள் கோட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி ஜாவாவோ இல்லை பைத்தானோ உங்களுக்கு தெரியணும். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் மேனுவலுக்கு நீங்கள் ஒரு லைன் கூட கோட் எழுதணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அது எண்ட் டு எண்ட் உங்களுக்கு தியரிட்டிக்கல் தான். பட் ஆட்டோமேஷன் வரும்போது உங்களுக்கு ஜாவாவோ பைத்தானோ கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ 3வது ஆப்ஷனாக நம்ம என்ன சொல்கிறோம், உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சொல்கிறோம். அண்ட் தென் நிறைய பேர் இப்போ எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓரியன்டா இல்லை மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்டா, பிகாம் முடிச்சவங்க, MBA முடிச்சவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்குள்ளே போகலாம். இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோன்ட் வாண்ட் டு ரைட் அ சிங்கிள் கோட். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே சொல்லியிருப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்னென்னா டேட்டா விசுவலைசேஷன் அண்ட் டேட்டா ரிப்போர்ட்டிங். அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா நம்ம கிட்ட வரும். அந்த டேட்டாவை சிம்பிளிஃபை பண்ணி கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேஷ்போர்டாக கிரியேட் பண்ணி கொடுக்குறதா உங்களோட நேச்சர் ஆஃப் கவர். ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக் இம்ப்ளிமெண்டேஷன். அதே மாதிரி டேட்டா சயின்ஸ்னு போகும்போது ஃபுல்லாமே உங்களுக்கு அல்காரிதம், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், டென்சர் ஃப்ளோ, கூகுள் லைப்ரரி, அதே மாதிரி ஏஐயில் NLP, இது எல்லாமே ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற லைப்ரரிஸ். கரெக்டுங்களா? இந்த 5 கோர்ஸ் தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் அஸ் அ ஃப்ரெஷராக மூவ் ஆகிறதுக்கு கரெக்டான சாய்ஸ். இதில் நீங்கள் எதனாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்து படிக்கலாம். இது 5க்குமே நாங்கள் 100% உங்களுக்கு ஜாப் கேரண்டி கொடுப்போம். நம்ம இது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட லிங்க்டின் பேஜோ இல்லைனா இன்ஸ்டா பேஜோ இல்லை யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம். இப்போ தம்பிகிட்ட பேசுகிற மாதிரி நம்ம ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணிட்ட சொல்லிட்டு எல்லாமே போடுறோம். ஸோ கான்ஃபிடென்ட்டாக படிங்க. நான் திரும்பி சொல்கிறேன், டிகிரி மட்டும் வச்சுட்டு ஜாப் கிடைக்கணும்னு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாங்க.